புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மாதத்தின் முதல் வெள்ளி இந்த புதிய ஆண்டை இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்களாய் அந்த தூய இருதயத்தின் ஆறுதலை பெற, நம்பிக்கை பெற, உறுதி பெற, அவரின் இரக்கத்தில் நாம் இணைந்து வாழ்ந்திட, அந்த தூய இருதயத்திலிருந்து வருகின்ற மன்னிப்பினால் நாம் வாழ்வடைய நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார். நமக்கு எத்தீங்கும் நேரிடாது, எந்த பொல்லாப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளாது, எந்த வாதையும் நம் குடும்பத்தை நெருங்காது என்பதை உணர, ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, எழுந்தருளி வாரும், எங்களை அபிஷேகம் செய்ய வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை ஆண்டு வழி நடத்திட வாரும் அப்பா என்று சொல்லி பக்தியோடு பாடி ஆவியானவருடைய வரங்களையும் கொடைகளையும் பெற ஜெபிப்போமாக. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற போது அந்த ஆவியானவரின் வல்லமையை நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் உண்மையிலேயே நம்மை வழி நடத்துகின்றார். அவர் நம்மோடு உடன் நடக்கின்றார். இந்த உலகத்தினுடைய எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகின்றார். நம்மை திடப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். அசுத்தமான நம் வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்வாக மாற்றுகிறார். எனவே ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எழுந்தருளி வாரும். அன்று இஸ்ராயேல் மக்களை நெருப்பு தூணாக, மேகத்தூணாக வழிநடத்திய இறைவா,
எங்களை வழிநடத்தவாரும். அப்போஸ்தலர்களின் மீது நெருப்பு நாவடிவா இறங்கி வந்த ஆவியானவரே, எங்கள் மீதும் இறங்கி வாரும். உம் வல்லமையை பெற்றால் நாங்களும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ முடியும். இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னம் ஆண்டவர் எழுந்தருளி இருப்பதை எங்களால் உணர முடியும். அத்தகைய உணர்வை எங்களுள் உள்ளத்தில் ஊட்ட, அத்தகைய விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற்றிருக்க, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இந்த புதிய ஆண்டிலே எழுந்தருளி வந்து எங்களை ஆசீர்வதியும் ஆவியானவரே என்று சொல்லி செபிப்போமாக. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வார்த்தையான ஆவி, அசைந்தாடும் ஆவி, அக்கினியான ஆவி, நம்மை ஆட்கொள்ளும் ஆவி எழுந்தருளி வர எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் செபிப்போமாக. உங்கள் பதில் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. மீட்பரின் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. மீட்பின் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நினைவூட்டும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அறிவூட்டும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. கற்பிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிணக்குகள் நீக்குபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிளவுகள் போக்குபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஒரு மனம் தருபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஒப்புரவு ஆக்குபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அறியாமை அகற்றுபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஆறுதல் அளிப்பவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஆலோசனை தருபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எம்மை நடத்துபவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. என்றும் இருப்பவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. என்னுள் இருப்பவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இருவருக்கும் இணையான ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இருவரில் புறப்படும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. தனையனை அறிவிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. தந்தையை வெளிப்படுத்தும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உணர்வுள்ள தெய்வீக ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உண்மையை உணர்த்திடும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உள்ளொளி தந்திடும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உலகை புதுப்பிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. கனிகளை கொடுக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. வரங்களை பொழியும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஜெயம் தரும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. ஜெபிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பேய் ஓட்டும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நோய் தீர்க்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இறைவாக்கின் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. விண்ணப்பிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நலமளிக்கும் ஆவியே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆசிர்வதியும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 2024 புதிய ஆண்டு புது வாழ்வின் நம்பிக்கையின் ஊற்றாக நமக்கு இருக்கிறது. எனவே மாதத்தினுடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு
நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்து அவரின் நல்லாசீரை பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளாசீர் உங்கள் மீது தங்க இந்த தெய்வீக ஆராதனையின் வழியாக செபிக்கின்றேன். 5 ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இந்த புத்தாண்டை உற்சாகமாய் துவங்க இந்த முதல் வெள்ளிக்கிழமையின் ஆசீரை பெற உணர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எசாயா 43:18-19 இறை வார்த்தைகள். இந்த புத்தாண்டு நம் ஒவ்வொருவரின் புது வாழ்வின் நம்பிக்கையின் ஆண்டு. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ உங்களுக்காக புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன். சென்ற வருடம் 2023 பலருக்கு சோகமான ஆண்டாக இருந்திருக்கலாம், துன்பகரமான துயரகரமான ஆண்டாக இருந்திருக்கலாம், வலியையும் வேதனையும் தருகின்ற ஆண்டாக இருந்திருக்கலாம். குறிப்பாக சென்னை மற்றும் தூத்துக்குடி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் கடுமையான ஒரு மழை பொழிவு இருந்தது. எதிர்பாராத ஒரு வெள்ள அபாயம் இருந்தது. ஏராளமான வீடுகள் மூழ்கின, உடைமைகள் இழந்து போயின. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவையோ புத்தாண்டு விழாவையோ கொண்டாட முடியாத நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் இவையெல்லாம் கடந்து போய் இன்றைக்கு இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்கிற வேளையில் ஆண்டவர் தருகின்ற நம்பிக்கையான வார்த்தை, கடந்த காலத்தில் நடந்த துயரகரமான செயல்களை மறந்து விடுங்கள். இதோ புது செயல் ஒன்றை உங்களுக்காக நான் செய்கிறேன் என்கிறார் ஆண்டவர். 2வது வாக்குதத்த வார்த்தை, ஆண்டவர் இயேசு நலம் தரும் அருமருந்தாக இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிறார். 3 யோவான் எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை, அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். இந்த ஆண்டில் நீடிய ஆயுளோடும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் ஆன்ம நலனோடும் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றார். அற்புதமான ஒரு வாழ்த்து செய்தி ஆண்டவரிடமிருந்து நமக்கு வருகிறது. 3வது வாக்குதத்தம் திருப்பாடல்கள் 128 2வது இறை வார்த்தை, இந்த புத்தாண்டு நம்முடைய உழைப்பு முயற்சிகளுக்கான வெற்றியின் ஆண்டாக இருக்கிறது. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். கடந்த ஆண்டில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நம்முடைய தொழிலிலோ வியாபாரத்திலோ சறுக்கல்கள் வந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவருடைய இந்த வாக்குறுதியில் நம்பிக்கை வையுங்கள். உமது உழைப்பின் பயனை நீ உண்பாய். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த ஆண்டில் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். உன் முயற்சியில் உனக்கு வெற்றியை தருகின்றார். நீ நற்பேரும் நலமோடும் வாழ உன்னை ஆசீர்வதிக்கிறார். 4வது வாக்குதத்தம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை, இந்த புத்தாண்டு நாம் ஒவ்வொருவரும் உறவினை புதுப்பித்துக் கொள்ளுகிற அன்பின் ஆண்டாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்குகின்றது. சில நேரங்களில்
மனிதர்களோடு நமக்கு முரண்பாடுகள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், மனக்கசப்பான உணர்வுகள் இருக்கும். மனத்தாங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். மன்னிக்க பழகிக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவோம், அன்பு செய்வதற்கு ஆதரவாக நிற்போம். அதன் வழியாய் நம்முடைய உள்மன காயங்கள் ஆறுவதற்கான ஆண்டாக, நாம் நிம்மதியும் அமைதியும் பெறுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு நிச்சயம் அமைந்திருக்கும். ஐந்தாவது இறுதியான வாக்குதத்த வார்த்தைகள், இந்த புத்தாண்டு நமக்கு வாழ்வின் நிறைவினை கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை, இயேசு தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்று சொல்லி அன்னை மரியாளை நம்முடைய தாயாக நமக்கு இந்த புதிய ஆண்டில் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. யோவான் என்கிற அந்த அன்பு சீடர் அன்னை மரியாளை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து கொண்டார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிற, அன்னை மரியாளினுடைய பராமரிப்பையும் அவருடைய பரிந்து பேசலையும் உணர்கின்ற அன்பு மகனாக மகளாக நாம் இருக்கிறோமா? அப்படி என்றால் இந்த ஆண்டு நமக்கு உண்மையிலேயே மிக பெரும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டுதான். ஏனெனில் யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவன் இயேசு நம்மோடு இருக்க எந்த கவலையும் இனி நமக்கில்லை என்கிற உணர்வோடு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, இதோ எங்களுடைய ஆதரவும் எங்கள் நம்பிக்கையும் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் தஞ்சமடைந்து அவரின் ஆசிருக்காக ஜெபிப்போம். இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி வேண்டி செபிக்கிற போது நாம் ஒருபோதும் வெறுங்கையராய் போக முடியாது. அவரை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிற போது நம்மை அவர் வெறுமனே அனுப்பிவிட மாட்டார். ஏனென்றால் வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கிற நம்முடைய கண்களுக்கு ஆறுதலை தருகிறார், நம்முடைய இருதயத்திற்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஆசீரில், அவருடைய அற்புதத்தில் இணைந்திருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொண்டு அவருடைய முகத்தையே உற்று நோக்கி இருப்போம். அதுவே நமக்கு எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை உணர்வோம்.
ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நிந்தைகளை, அவமானங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? தனிமையில் நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த முதுமையில் எனக்கு யாரும் துணையில்லையே என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாயா? நோயினால, வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஆண்டவரே எதற்காக இந்த வேதனை அப்பா, எதற்காக எனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு மகளே, மகனே, நீ கவலைப்படாதே. ஆண்டவருடைய சட்டை நிழலுக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கின்றார். நிச்சயமாய் அவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையில் அவருடைய கரங்களை நோக்கி நாம் காத்திருந்து செபிப்போம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் தருகின்ற பாதுகாப்பை, அவருடைய பராமரிப்பை, அவர் நம்மை வழிநடத்துவதை, அவர் நம்மோடு உடனிருப்பதை உணரும் பொருட்டு திருப்பாடல் 121 வாசித்து ஆண்டவருடைய அற்புதத்திற்காக நாம் செபிப்போம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவரும் காலிடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார்.
பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. மாண்புயரில் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் சொந்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த புதிய ஆண்டை உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் துவங்கி இருக்கிற வேளையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்பதின் வழியாக இம்மாதத்தின் இவ்வாண்டின் ஆசிரை நாம் உணர இருக்கிறோம். ஏதோ புது வருஷம் பிறந்துருச்சு, சுத்தமாக எல்லாமே மாறிட போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். அப்படி நடக்கவும் போகிறதில்லை. ஆனால் நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுகிற போது, பல எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுகிற போது, முயற்சிகளை விடாமுயற்சிகளாக நாம் மேற்கொள்ளுகிற போது நம் வாழ்க்கை நிச்சயம் பன்மடங்கு ஆசீர்வாதத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு நன்மைகள் பல கைகூடி வர இருக்கிறது. ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அற்புதமாய் வழிநடத்துவதை பாதுகாப்பை நாம் உணரப்போகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய், இதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்கு இருளில் ஒளி தோன்றியது, அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவர் ஆண்டவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அருளின் ஊற்றாகிய இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம்.
அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றிக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 முதல் 21 முடிய. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்தில் இருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதரர் சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Alleluia, 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 Alleluia. புலர்ந்தது நமக்கு புனித நாள். பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 43 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா எனும் ஊரைச் சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனேயேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனேயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனேயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனேயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனேயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, அருளின் ஊற்றே, இறை ஆசிர்வாதத்தின் அழகே, உம்மை தொழுது பணிந்து வணங்கி உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்நாளில் நீர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த மாதத்தை ஆசிர்வதித்து நாங்களும் எங்கள் குடும்பமும் உம் தூய இருதயத்திற்கு உரியவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற நிலையில், அப்பா, உம் இதயத்தின் அன்பை, உமது இதயத்தின் மன்னிப்பை, உமது இதயத்தின் இரக்கத்தை, உமது இதயத்தின் ஆசீரை நாங்களும் எங்கள் குடும்பமும் உணரச் செய்தருளும். உமக்குரிய சாட்சிகளாக வாழச் செய்தருளும். நீரே இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர், எங்கள் ஒவ்வொருவரின் ஆண்டவர் என்பதை எப்படி பிலிப்பு கண்டு கொண்டாரோ, நத்தனேயேல் அதை தன் வாழ்வில் உணர்ந்து கொண்டாரோ, அதுபோலவே அப்பா, நாங்களும் கூட உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, உமது அன்பை பெற்று மகிழ இந்நாளில் எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. பல நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்று உமக்குரிய வாழும் சாட்சிகளாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் திகழ எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் எங்களை ஆசிர்வதித்து அரவணைத்து காப்பீராக. ஆமென். நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான கடவுள். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அவரே உண்மையான மெஸ்ஸியா, அருள் பொழிவு பெற்றவர். அவரே நம் ஒவ்வொருவருடைய மீட்பு. அந்த மீட்பரை தவிர வேறு எவரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட இறைமகனை இன்றைய நாளில் பிலிப்பு கண்டுகொள்ளுகிறார்.
பிலிப்பு ஆண்டவரை கண்டுகொண்ட பிறகு இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று சான்று பகர்வதை பார்க்கிறோம். சான்று பகர்கிறார். நான் மீட்பரை மெசியாவை கண்டுகொண்டேன். சரி வா, நீயும் வா. நத்தனியேல் வா, அதே மீட்பரை அதே மெசியாவை நீரும் கண்டுகொள்ள வேண்டும். நத்தனியேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து கண்டுகொண்டு அவரே இறைமகன், அவரே இந்த உலகின் அரசர் என்பதை அவர் நிலைநாட்டி சொல்லுவதை இறை வார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. அன்பு உள்ளங்களே, நேற்றைய தின நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்திரேயா சென்று தன்னுடைய சகோதரரான பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வந்தார். இன்றைய நற்செய்தியில் பிலிப்பு போய் நத்தனியேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ இறை மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். ஆண்டவருடைய உன்னத பலியில் அனுதினமும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். தேவ நற்கருணை உட்கொண்டு கிறிஸ்துவின் சாட்சிகளாக அவருடைய இறை பிரசன்னத்தை தாங்கி வாழ்கிறோம். நாம் எத்தனை பேரை, எத்தனை விசுவாசிகளை ஆண்டவரிடத்தில் இந்த பிலிப்புவை போல, அந்திரேயாவை போல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். நாமும் இந்த உலகத்தில் வாழும் சாட்சிகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்களை அழைத்து வருகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமை என்னவென்றால், பிறருக்கு நற்செய்தியை அறிவித்து அவர் அந்த இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்து அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருவதுதான் நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம் என்றைக்காவது உள்ளுணர்வோடு உணர்ந்து அதை நாம் செயல்படுத்தி இருக்கிறோமா? அதற்கான முயற்சிகளை நாம் செய்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்றிருந்தேன். இந்த திருப்பலியை நிறைவேற்றி முடித்துவிட்டு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தபோது ஒரு பெண்மணி என்னை சந்திக்க வந்தாள். அந்த சகோதரி என்னை வந்து சந்தித்து, ஃபாதர், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிம்மா, சொல்லுங்க. இல்லை ஃபாதர், திருப்பலி முடிந்த உடனே நான் எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் கீழே இறங்கி போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு எனக்கு மனசு கேட்கல, உங்ககிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிச்சு. ரோட்டு வரைக்கும் போன பிறகு நான் திரும்பி வந்து உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று வந்தேன். எங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் செபிச்சுக்குங்க ஃபாதர். எங்கள் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க இப்பொழுது முதலாக தேவ நற்கருணையை பெற இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக செபிச்சுக்குங்க ஃபாதர். அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லை. ஏம்மா, என்ன ஆயிடுச்சு? கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டுக்கார் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் ஃபாதர். அந்த சகோதரிக்கு 32 வயது. ஒரு சின்ன வயசு. கணவனை இழந்து இந்த 2 பெண் பிள்ளைகளை வைத்து அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த அருட்தலத்தினுடைய புனிதரிடத்தில் வந்து நான் செபித்து விட்டு போகிறேன் ஃபாதர். இந்த நாளில் எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிது. ரயில்வே வேலைக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னுடைய ஃபைல் வேறொரு அடுத்த நிலைக்கு அது மாறி இருக்கிறதா எனக்கு நல்ல செய்தி வந்தது. உடனடியாக ஓடி வந்தேன், இந்த திருப்பலியில் பங்கெடுத்தேன். நீங்கள் சொன்ன பல வார்த்தைகள் என் வாழ்க்கையோடு, என் குடும்பத்தோடு தொடர்பு உள்ளதாக இருந்தது. மனதிற்கு மன நிறைவாக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்சிங்க, அந்த வேலை நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரி அந்த புனிதரிடத்தில் நன்றி கூறி, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி சொல்லிவிட்டு சென்றார். பிரியமானவர்களே, ஒரு துன்பமான தருணத்திலும், ஒரு கலக்கமான தருணத்திலும், கஷ்டமான ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட ஆண்டவர் மீது தன் நம்பிக்கையை வைத்து
ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து தஞ்சமடைந்து இறைவனிடத்தில் அவர் நம்பிக்கையோடு செபிக்கிறார். செபிப்பதனுடைய பிரதிபலனை தன் வாழ்வில் அனுபவிக்கிறார். கணவனை இழந்த ஒரு கைம்பெண், 2 பெண் பிள்ளைகள், ஆனாலும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அருள்துணையோடு தன் வாழ்க்கையை போராடி துணிவோடு எதிர்கொண்டு அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையாகவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சகோதரிக்காக, அந்த குடும்பத்திற்காக நான் நன்றாக செபித்தேன், செபித்து விட்டு அனுப்பி வைத்தேன். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற முழுமையான அன்பாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள், உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுங்கள். அந்த அன்பு வெறும் சொல்லிலும் பேச்சிலும் மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் சொல்லிலும் பேச்சிலும் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய செயலில் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கலாம், குடும்பத்திலேயே கணவன் மனைவி பேசாமல் இருக்கலாம், மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கலாம், மாமனாரோடு சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளோடு எப்பொழுது பார்த்தாலும் சண்டையிட்டு கொண்டிருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கலாம். இப்படியாக பேசாமல் இருப்பது, சண்டையிட்டு கொண்டிருப்பது, மனஸ்தாபத்தோடு வாழ்வது, கோப உணர்வுகளோடு வெறுப்பு உணர்வுகளோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனதிற்கு அமைதி இருக்குமா? நம்முடைய மனதில் நிம்மதி இருக்குமா? வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குமா? இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னா இந்த புதிய ஆண்டு நமக்கு பிறந்திருந்தாலும் கூட ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள், கோப உணர்வுகள், பேசாமல் இருக்கின்ற நிலை, வெறுப்புணர்வுகள், இவற்றிலிருந்து விடுதலையை பெற்று ஆண்டவரிடத்தில் அவர்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து நம்முடைய மனதிற்கு நிம்மதியையும் அமைதியையும் கொண்டு வருகின்ற ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக சரணாகதி ஆக்கி ஒருவர் மற்றவரை நேசிக்கவும் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் நாம் தான் கிறிஸ்துவின் சாட்சிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்ட அற்புதமான மக்களாக இருக்கிறோம். எப்படி பிலிப்பு, நத்தனியேல், அந்திரேயா, பேதுரு இயேசுவை கண்டுகொண்டார்களோ, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீயும் அதே இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டிருக்கிறாய். எனவே அந்த அன்பிலும் மன்னிப்பிலும் இரக்கத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் நீ என்றென்றும் திகழ்வாயாக. ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்மருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன்மருளுக்கு சான்றாகுமே. இறைவாவை போல் வார்த்தையை வாழ்வாக்கி, இறைவாவை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறவும் செய்வோம், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இம்மானுவேலாக பிறந்த கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை உணருவோம். அந்த இறை அனுபவத்தை நாமும் பெற்று மகிழ, நம் வாழ்வில் அனுபவிக்க, ஆண்டவருடைய அனுபவம் பெற்ற சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி உருக்கத்தோடு தூய ஆவியானவருடைய அருளுக்காக இவ்வேளையில் பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கில்லத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடைய நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம்,
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இறை அனுபவம் பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, இந்த ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை